ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு எப்படி பண்ணு பார்க்கலாமா? நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். அது கூட கடுகு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது, நீங்களே பாருங்கள். அது கூட கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. போட்டு வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 1.25 பேக்கெட்டுக்கு 2.25 தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம கிண்டிக்கலாம். அப்படியே வெயிட் பண்ணல கொதி வர வரையும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதி வரும். அடுப்பு ஃபுல்லில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கணும். சிம் பண்ணி வச்சுட்டு நமக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சேமியா, அதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு ஃபுல்லாக நல்லா எல்லா தண்ணியெலாம் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வெயிட் பண்ணி வச்சுக்கலாம். கிண்டிட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா திரும்ப நல்லா லைட்டாக கொதி அது ஃபுல்லாக தண்ணியெலாம் வற்றி லைட்டாக நல்லா வந்துருச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வெந்து அப்படியே பஞ்சு போல் வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இதுக்கு நான் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.